வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ விச் இஸ் அவைலபிள் இன் த ஆப்ரேஷன் ரிசர்ச். ஸோ வாட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ், அது ரிலேட்டடான கான்செப்ட்ஸ், ஸோ அதில் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ். ஸோ ஃபாலோடு வித் த வேரியஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த ஆல் த எக்ஸாமினேஷன் போர்ட்ஸ், ரைட்? ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் வித் த வீடியோ, ஸோ இன்னும் வந்து நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ வாட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்? ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் எல்பிபி தான், சரியா? ஸோ போன வீடியோவில், ஸோ லாஸ்ட் வீடியோ வரை பார்த்துருப்போம் எல்பிபி, ரைட்? ஸோ அதோட ஸ்பெஷல் கேஸ் தான் இவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ ஒரு மெயின் அப்ஜெக்டிவ், ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் அப்ஜெக்டிவ் என்ன? So it is to minimize the total cost of distribution a product from a number of sources or origin to a number of destination, சரியா? So ஒரு origin or sources இருக்கும். So from the sources we are going to supply, சரியா? So supply பண்ண போறோம். நம்ம sources வந்து ஒரு குடன் மாதிரி வச்சுக்கோங்க. We are going to distribute, சரியா? So n number of destination வந்து we are going to make the transportation. So அதுக்கு வந்து with the minimum total transportation cost. ஏன்னா காஸ்ட் வந்து minimum transportation வந்து யூஸ் பண்ணணும். But at the same time I have to supply my product to the various distribution, சரியா? So that is my objective for my transportation problem. So for example, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். So a manufacturer has 3 plants. So assume பண்ணிக்கங்க plant 1, plant 2, plant 3 இருக்கு. So producing same products, சரியா? So மூணு பிளான்ட்லயுமே they are going to produce the same products, and so from these plants the product is transported to 3 different warehouses. So different places warehouses இருக்கும். So from each plant we are going to make the transportation, சரியா? So இந்த டயகிராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். So the plantங்கிறதா resources P1, P2, P3, சரியா? So from each plant we are going to distribute. So எல்லா பிளான்ட்ல இருந்துமே we are going to make the distribution to different warehouses. So our objective, சரியா? So இங்க இருந்து வந்து I am going to make the transportation. So அதுக்கு வந்து minimum transportation costல, so what is the way I am going to make the transportation in a effective manner, அதான் optimum mannerல வந்து எப்படி வந்து என்னால் transportation பண்ண முடியும். So அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதா your transportation problem, சரியா? So here each plant has a limited capacity and each warehouse has specific demand. So ஒவ்வொரு பிளான்ட்லயுமே ஸ்பெசிஃபிக்கா கெப்பாசிட்டி இருக்கும். அதே மாதிரி each warehouse has demand வந்து வேற வேற இருக்கும், சரியா? ஒவ்வொரு warehouse வந்து டிஃபரெண்ட் டிமாண்ட்ஸ் வந்து வேற இருக்கலாம், சரியா? ஸோ பிளான்ட் வந்து வேற வேற குவான்டிட்டியில இருக்கலாம். ஸோ இந்த நம்மளோட சப்ளை பண்ண போகிற குவான்டிட்டியும், சரியா? ஸோ இது வந்து ஹவு வி ஆர் கோயிங் டு மேக் த ஆப்டிமம் பை ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்ல வந்து எந்த மாதிரி பண்ண போகிறோம், ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், சரியா? ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு ஸோ இன் ஏ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்? ஸோ இது எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் formulate the problem and set up in the matrix form. So initially வந்து the formation of problem, so அது வந்து matrix formல we are going to make the formulation. So second, obtain the initial basic feasible solution, சரியா? So initial basic feasible solution we are going to make the provide, சரியா? So அதுக்கு வந்து we are going to follow a number of methods. So அது வந்து செகண்ட் சொல்றேன். So after finding out the initial basic feasible solution we are going to check whether the solution obtained, the methods solve பண்ணனும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த சொல்யூஷன் எல்லாமே வெதர் வி ஹேவ் அட்டைன்ட் ஆப்டிமாலிட்டியா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போறோம். ஸோ அதை செக் பண்றதுக்கு தேர் ஆர் 2 மெத்தட்ஸ், அது செப்பரேட்டா இருக்கு. ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் அவுட் த ஆப்டிமாலிட்டி வி ஆர் கோயிங் டு அப்டேட் த சொல்யூஷன் இஃப் ரெக்வயர்ட், சரியா? ஸோ இங்கே மெயின் கண்டிஷன் என்னன்னா, ஸோ மை டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளை, சரியா? ஸோ வந்து போத் சுட் பி ஈக்குவல். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் கேஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹியர் பிளான்ட் 1, சரியா? ஸோ பிளான்ட் 1ல 20, ஸோ பிளான்ட் 2 28 சப்ளை, பிளான்ட் 3 and 17. So warehouses demand கொடுத்திருப்பாங்க. So if you are going to add summation of the demand, இதெல்லாம் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 65 வரும். அதே மாதிரி இங்க சப்ளை ஃபுல்லாவே ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 65 வரும். So my condition, சரியா? So இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல கேட்பாங்க, क्वेश्चनல இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், so my condition வந்து கண்டிப்பா எப்படி இருக்கணும்னா total demand should be total supply, then only we can say my problem is a balanced transportation problem அர்த்தம். Otherwise my problem will be a unbalanced இருக்கும், சரியா? ஸோ இதான் வந்து மெயின் கண்டிஷன். ஸோ டோட்டல் டிமாண்ட் ஷுட் பி டோட்டல் சப்ளைக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும், ரைட்? ஸோ இந்த இதெல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஸோ வந்து பிளான்ட் 1லேருந்து எனக்கு வேர் ஹவுஸ் போகிறதுக்கு எவ்வளவு, ஸோ அதே மாதிரி பிளான்ட் 1லேருந்து வேர் ஹவுஸ் 2, சரியா? ஸோ பெரிய யூனிட் வந்து மேபி தே ஹவ் கிவன், சரியா? ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ இருக்குங்கிறத வி ஹவ் டு கால்குலேட். ஸோ ஹவ் வி ஆர் கோயிங் டு மேக் இன் ஏ ஆப்டிமம் வே, சரியா? ஸோ எப்படி வேணாலும் நம்ம பண்ண முடியும், பட் எனக்கு வந்து மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வரணும். பட் அட் த சேம் டைம் ஐ கோ டு ஃபுல்ஃபில், சரியா? ஸோ பிளான்ட் 1ல இருந்து எனக்கு எல்லா இடத்துக்குமே டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அதுக்கு எந்த மாதிரி பண்ண போறோம் அதுதான், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ஃபார்மேஷன் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் தான் சொல்லியிருந்தோம், ஃபைண்டிங் ஆன் இனிஷியல்
feasible solution. So இதை generate பண்றது தான் we are having. சரியா? So some 5 methods இருக்கு. So நிறைய புக்ல அந்த first 3 methods தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரியா? So first is the northwest corner rule or northwest corner method னு சொல்லுவாங்க. Second one is the least cost method. So அதுக்கு another name method of minimax or matrix minima method. அதான் second. Third one is the Vogel's approximation method, VAM சொல்லுவாங்க. அப்படினா unit cost penalty. சரியா? So இது வந்து unit cost penalty கால்குலேட் பண்ணுவோம். So here least cost method. சரியா? அதான் டிஃபரன்ஸ். So இது தவிர சின்ன மெத்தட் தான் இருக்கு. ரோ மினிமா and காலம் மினிமா மெத்தட். சரியா? So these are the ways which we are going to find out the initial feasible solution வந்து கால்குலேட் பண்றதுக்குள்ள மெத்தட்ஸ். So இத கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் we are going to check the optimality. சரியா? So just but நம்ம இந்த கன்வென்ஷனல் டைப் எக்ஸாமினேஷன்ல மட்டும் தான் டீடைலா கேட்பாங்க இன்னொன்னும். So just I can quickly go through. So என்ன மாதிரி பண்ணுவோங்கறத மட்டும் சொல்லிடுறேன். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னா so we are going to fill. சரியா? So fill the columns with the starting from the northwest corner. So இந்த மாதிரி இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இருக்கு. சரியா? So இப்போ இதிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So இதில் நார்த் வெஸ்ட்ங்கிறது இங்க 7 is the இங்க நார்த் வெஸ்ட். So here I am going to fill. So இது எப்படி செக் பண்ணுவோம்னா சப்ளையும் செக் பண்ணுவோம், டிமாண்ட் செக் பண்ணுவோம். So இது எது வந்து மினிமமா இருக்கு. So here 20 is minimum. So first வந்து இங்க 20 fill பண்ணிடுவேன். சரியா? So இங்க 20 fill பண்ணிட்டோம்னா you can strike out. So strike out பண்ணிட்டு so you can reduce the demand 20 reduce பண்ணீங்கன்னா even remaining இப்போ 1 தான் இருக்கும். So next I am going to fill second north west வந்து இந்த 5 இதுதான். So இங்க வந்து fill பண்ண போறேன். 1 or 28 ஆன்னு பார்க்கணும். So minimum value I have to fill. So 1 fill பண்ணுவோம். இங்க strike out பண்ணிடுவோம். So இங்க 27. சரியா? So likewise we are going to fill from the northwest corner. So இதான் northwest. சரியா? So இங்க இருந்து ஒவ்வொரு காலமும் fill பண்ணிட்டே வரணும். So இங்க tie up வந்து இங்க 25 27. So எது மினிமம் இருக்கோ அதை fill பண்ணுவோம். சரியா? So fill பண்ணிட்டீங்கன்னா 25. So இங்க remaining again 2. So again இங்க 2 வந்து அடுத்து fill பண்ணனும். So இங்க இந்த row காலி பண்ணிருங்க. So இங்க remaining 17. So last இதுல வந்து you have to make the balance. இது சேமா வரும். சரியா? 17. So இதான் northwest corner rule. So இங்க transportation calculate பண்றதுக்கு 7 into 20, 5 into 1, 7 into 25, 8 into 17, 3 into 2. So இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா you will find the total transportation cost. சரியா? So இதான் northwest corner method. So இதான் வந்து quicker method சொல்லலாம். சரியா? So இது வந்து ஃபாஸ்டா பண்ணுவாங்க. quicker method northwest corner. சரியா? So least cost method. So least cost method வந்து how we are going to fill. So அங்க வந்து நம்ம கண்டிஷன் வந்து northwest வந்து we are going to substitute. பட் இங்க வந்து எது வந்து லீஸ்ட் காஸ்டா இருக்கு எனக்கு இந்த டேபிள்ல இப்ப லீஸ்ட் காஸ்ட் எதுன்னு பார்க்கணும். So 3 is my least cost. So அங்க வந்து I am going to fill. So இங்க 3 ல fill பண்றதுக்கு so I have to check my supply 28, demand 19. So minimum value I have to first fill. So 19 வந்து fill பண்ணுவோம். சரியா? So just strike out. So அப்ப இங்க remaining இப்ப எவ்வளவு இருக்கும் 9. சரி. So அதுக்கு அப்புறம் இப்ப மினிமம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். 4 is the minimum. So 4ல வந்து fill பண்ணனும். 21 17 நம்ம பார்க்கும்போது எனக்கு 17 தான் மினிமம். So அதை fill பண்ணிட்டு I have eliminate this row. So remaining 4. சரியா? So இதே மாதிரியே fill பண்ணுவோம் வரிசையா. அடுத்து வந்து எனக்கு 5 ரெண்டு பிளேஸ்ல வருது. So I can fill here. சரியா? So 4 நீங்க fill பண்ணிட்டோம்னா so I can strike out. This one strike out ஆயிரும். So remaining 5. So இங்க 5 தான் fill பண்ண போறேன். So இங்க 5 sorry இங்க 5 கிடையாது இங்க 6 இருக்கு. சரி மினிமம் வந்து 6. So 6 க்கு வந்து இங்க 20 and 25 20 is the minimum. So strike out the row. So remaining 5. So last step la balance ஆகும் 5. Yeah. So you can just check. சரியா? So இதான் வந்து least cost method. So final total cost calculate பண்ணும்போது 26 4 into 5 5 into 7 இந்த கீழ கொடுத்திருப்பாங்க. சரியா? So here total cost is less than the total cost obtained by the northwest corner. So இதுக்கு முன்னாடி மெத்தட கால்குலேட் பண்ணும்போது இங்க வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். least cost மெத்தட்ல போகும்போது கம்மியா தான் இருக்கும். சரியா? So one more method is the Vogel's approximation method. So Vogel's approximation we are going to calculate the penalty அப்படினு சொல்லுவாங்க. So penalty how we are going to calculate. So each row and each column we are going to calculate the penalty. So எப்படி calculate பண்ணனும்னா what is the minimum number இங்க பார்க்கணும். 6 is the minimum number. So இதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கு minimum number 6 க்கு அப்புறம் 7. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுக்கணும். So 1. So அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு row penalty ஃபர்ஸ்ட் இதுல. So செகண்ட் இதுல பார்க்கறேன் minimum number 3. So அதுக்கு அடுத்த நம்பர் 5. So ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 2. So third row பார்க்கறேன் minimum number 4 அதுக்கு அடுத்த நம்பர் 5. So 1 is the penalty. So அதே மாதிரி column wise எடுக்கும்போது 4 க்கு 5 தான் இருக்கு. So difference 1. So here 5 and 6 இருக்கு difference 1. So here 3 and 8 இருக்கு. சரியா? So difference is 5.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து you have to calculate the penalty. ஸோ இந்த பெனால்ட்டி கால்குலேட் பண்ணிட்டு ஸோ விச் இஸ் த பெனால்ட்டி, உங்களுக்கு எது மேக்ஸிமம் பெனால்ட்டி வருதோ அதுதான் எடுக்கணும். சரியா? ஸோ இந்த கண்டிஷன் வந்து என்னன்னா மேக்ஸிமம் பெனால்ட்டி எந்த இதோ இருக்கோ அதை எடுக்கணும். சரி சார், இப்போ நான் மேக்ஸிமம் பெனால்ட்டி கால்குலேட் பண்ணிட்டேன், எனக்கு 5. ஸோ இதான் இப்போ மேக்ஸிமம் பெனால்ட்டி. பட் இங்கே வந்து நான் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ வந்து அடுத்து டவுட் வரும், எனக்கு வந்து இதை தான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போறேன்னு தெரியுது. இந்த 19 we are going to substitute. ஸோ 19 நான் இங்கே போடணுமா இங்கே போடணுமா இங்கே போடணுமா அடுத்த கேஸ் வரும். ஸோ இதில் எப்படி கால்குலேட் பண்ணணும், மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எதுக்கு இருக்கோ அதை எடுக்கணும். சரியா? ஸோ மை கண்டிஷன் வந்து இதுதான், மேக்ஸிமம் பெனால்ட்டி அண்டு மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதில் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஸோ இங்கே 19. ஸோ இதுதான் மை கெப்பாசிட்டி, அதாவது வேற ஒரு 3 டிமாண்டு. ஸோ ஐ ஆம் கோயிங் டு ஃபில் ஹியர் 19. சரியா? ஸோ இங்கே 19 வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கே ரிமைனிங் இப்போ எவ்வளோ இருக்கும் 9. ஸோ இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். சரியா? ஸோ எகெயின் இப்போ மறுபடியும் வந்து நீங்கள் வந்து எகெயின் இந்த பெனால்ட்டி வந்து கால்குலேட் பண்ணுவோம். சேஞ்ச் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. 6 7 1 தான் இருக்கு. ஸோ இங்கே 7 5 2 தான் இருக்கு. இங்கே 4 5 1 தான் இருக்கு. சரியா? ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் ஹியர். ஸோ ஹியர் ஆல்சோ கண்டிப்பாக சேஞ்ச் இருக்காது, ஏன்னா இது கேன்சல் பண்ணவே இல்லை, கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எனக்கு இப்போ அதிகமாக இருக்கிறது இந்த 2 தான் இப்போ எனக்கு அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் பெனால்ட்டி 2. ஸோ அதுக்குள்ளது வந்து 9. ஸோ திஸ் 9 ஐ எம் கோயிங் டு ஃபில். ஸோ இந்த 9க்கு வந்து இப்போ எங்கே ஃபில் பண்ண போகிறேன், 5ல தான் ஃபில் பண்ணணும். சரியா? ஸோ அதுதான் வந்து இப்போ மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஸோ இதே இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஸோ இங்கே 9 இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து சப்ளை பண்ணியாச்சு. ஸோ டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ இதில் 9 மைனஸ் பண்ணிங்கன்னா 12 பேலன்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இப்போ மறுபடியும் எகெயின் கால்குலேட் த பெனால்ட்டி. ஸோ 7 and 4. ஸோ என்ன பெனால்ட்டி இப்போ என்ன ஆயிடுது 3ன்னு வந்துடுது. ஸோ இங்கே 5 and 1 1 அவ்வளோதான். சரியா? ஸோ இங்கே வந்து சேஞ்ச் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 4 5 1. ஸோ இங்கே 1. ஸோ இங்கே அடுத்தது 3. ஸோ இங்கே 3. ஸோ இந்த 12 தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ மினிமம் வேல்யூ 4 இருக்கு. ஸோ 12 ஐ ஆம் சப்ஸ்டியூட் ஹியர். ஸோ கிராஸ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே மைனஸ் பண்ணிடுங்க 5. அவ்வளோதான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் எகெயின் we are going to calculate the penalty. ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே 0ன்னு வந்தது. பெனால்ட்டி வந்து அடுத்த கேஸில் 0 ஆயிருது. 5 5 சாரி இங்கே 5 மட்டும்தான் இருக்குது. சரி, பெனால்ட்டியே கிடையாது. ஸோ இங்கே 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து 6 மட்டும்தான் இருக்குது. சரியா? there is no penalty. ஸோ ஃபைனல் we are going to substitute. ஸோ இங்கே வந்து 1 தான் இருக்குது. சரியா? ஸோ this 20 I am going to substitute. ஸோ இதை இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே ரிமைனிங் 5 அப்படின்னு வரும். ஸோ அந்த 5 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலி we are getting ஆன்சர். சரியா? ஸோ இங்கே காஸ்ட் தான் வந்து ஆக்சுவலாக Vogel's approximation மெத்தட். ஸோ இதில் தான் வந்து கம்பேர் டு த ப்ரீவியஸ் 2 மெத்தட்ஸ், நார்த் வெஸ்ட் கார்னர் லீஸ்ட் காஸ்ட்டில் கம்பேர் பண்ணும்போது you will get the minimum transportation cost in this method. So VAM or unit cost penalty இதில் தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து கண்டிஷன். சரியா? அது வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பெனால்ட்டி எடுக்கணும். ஸோ பெனால்ட்டி எடுக்கிறது வந்து மினிமம் நம்பர் அண்ட் செகண்ட் மினிமம் நம்பர், அதுக்குள்ள டிஃபரன்ஸ். அண்ட் we are going to fill with the minimum transportation cost எங்கே இருக்கோ அதை வந்து ஃபில் பண்ணணும். சரியா? ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் வந்து கொஸ்டினில் கேட்பாங்க. உங்கள் அப்ஜெக்டிவ்ல கேட்காதா இருந்தால் இதுதான் இருக்கும். ஸோ இது தவிர வந்து இன்னொரு 2 மெத்தட் சொன்னீங்களே சார்னா அது ரோ மினிமம் அண்டு காலம் மினிமம். ஸோ அது எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் we are going to select the ரோ மினிமம், எந்த மினிமம் இருக்கோ அதில் வந்து சூஸ் பண்ணி we are going to substitute. இங்கே லீஸ்ட் காஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே இப்போ ரோ மினிமம்னா ரோல வந்து இப்போ எது மினிமமாக இருக்குது, எனக்கு 6 தான் மினிமம். ஸோ அந்த 6 சப்ஸ்டியூட் பண்ணணும். 20 or 25 பார்க்கும் 20 சப்ஸ்டியூட் பண்ணுவோம்ல அது மாதிரி. ஸோ அதே மாதிரி காலம் மினிமம்ல காலம்ல எது மினிமமாக இருக்கோ அதுதான். ஸோ 4 வந்து மினிமமாக இருக்குது. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கடுத்த காலம்ல எது மினிமமாக இருக்கும் அதே மாதிரி. ஸோ we are going to follow the same procedure. அதே தான். சரியா? ஸோ அந்த 2 மெத்தட் சொல்லுவாங்க. ஜஸ்ட் you have to know. சரியா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வர கீ பாயிண்ட்ஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ இதான் வந்து இனிஷியல் ஃபீசிபிள் சொல்யூஷனை கால்குலேட் பண்ணுறது. சரியா? ஸோ இந்த சொல்யூஷன் எல்லாமே ஆப்டிமமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அடுத்து. சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் யூ கேன் மேக் த கீ பாயிண்ட்ஸ். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னா ஃபார் எ பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம். ஒரு டோட்டல் சப்ளை ஈக்குவல் டு டோட்டல் டிமாண்ட். ஸோ டோட்டல் சப்ளைங்கிறது யூ ஹவ் டு ஆட். ஸோ இந்த இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா யுவர் டிமாண்ட் வந்து மேட்சாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு வெரிஃபை. அதான் பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னு அர்த்தம். செகண்ட் feasible solution. So whether my solution is feasible or not. So எப்படி கண்டுபிடிக்கனா satisfy all the given constraints termed as a feasible solution. So constraints எல்லாமே எனக்கு வந்து satisfy பண்ணனும் as a set of non negative individual constraint allocation which satisfy all the given constraints. எனக்கு எல்லாமே வந்து constraints வந்து satisfy பண்ணனும். So இங்க constraintங்கிறது supply and demand தான். We are going to make the satisfaction. So எல்லா demand எல்லா இதுக்கு வந்து fulfill ஆயிருக்கணும் கடைசி வந்து.
ஸோ அதான் feasible சொல்யூஷனாக இருக்கான்னு செக் பண்ணுறது சரியா. ஸோ எதுவுமே பேலன்ஸ் வராமல் இருக்கும் இல்லையா, அதுதான் பேசிக் feasible சொல்யூஷன். ஸோ பேசிக் feasible சொல்யூஷனை கால்குலேட் பண்ணுறது. ஸோ இனி m cross n டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் if the total number of allocation equal to m plus n minus 1. ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. how to check the basic feasible solution. basic feasible solutionல basic variable condition என்ன, variable condition கேட்டாங்கன்னா இதுதான். mங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ் பிளஸ் nங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ் மைனஸ் 1. இது ரெண்டு ஈக்குவலா வந்து இருக்கணும். ஸோ இப்போ நம்ம கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அலோகேஷன் இப்போ இந்த கேஸ்ல எடுத்துக்கோங்க. Vogel's approximation எத்தனை ஃபுல்லா இருக்கு. ஸோ இங்கே ஒரு அலோகேட் ஆயிருக்கு, இங்கே ஒன்று 1 2 3 and 4 and 5. ஸோ 5 அலோகேஷன் இருக்கு சரியா. ஸோ நம்பர் ஆஃப் அலோகேஷன் இஸ் 5. ஸோ அங்கே வந்து ஈக்குவல் டு ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம். ஸோ ரோஸ் வந்து ஸோ 1 2 3 நம்பர் ஆஃப் ரோஸ் 3. ஸோ காலம் ஆல்சோ 3. ஸோ 3 plus 3 minus 1. ஸோ 5 equal to 5. ஸோ இது வந்து பேசிக் feasible சொல்யூஷன் தான் சரியா. ஸோ இப்போ வந்து நம்ம கால்குலேட் பண்ணது பேசிக் feasible சொல்யூஷன், இப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் நான் டிஜெனரேட் பேசிக் feasible சொல்யூஷன் அடுத்த கேஸ் வந்து இருக்கு. ஸோ ஹவு டு கால்குலேட் த நான் பேசிக் feasible சொல்யூஷன் நான் டிஜெனரேட்னா ஸோ இங்கே m cross n டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ ஆக்சுவலாக வந்து பேசிக் feasible சொல்யூஷனாகவும் இருக்கணும். எகெயின் இட் இஸ் கோயிங் டு சாட்டிஸ்ஃபை த நான் டிஜெனரேட். ஸோ இது எப்படி வந்து ஃபுல்ஃபில் பண்ண போறோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கண்டிஷன் வந்து make sure that the number of occupied cells is exactly equal to the m plus n minus 1 where m equal to number of rows, n equal to number of columns. The same condition basic feasible solution ஆவும் இருக்கணும். In addition we are having one more condition. So அது என்னன்னா each occupied cell will be at the independent position. So independent என்னதுன்னா not possible to form a closed loop. So இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா இருக்கு இல்லையா, அந்த ஃபுல்லா allocated cells வந்து it should be independent இருக்கணும். So not possible to form a closed loop சரியா. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ ட்ரா பண்ணோம்னா எனக்கு closed loop வந்து வந்துடக்கூடாது சரியா. ஸோ ஹியர் we are going to connect all the points. allocated எல்லாமே கால்குலேட் பண்ணோம்னா it should not form a closed loop. அதான் வந்து independent positionல இருக்கணும்னு சொல்றோம். each occupied cell will be at the independent position right. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் my solution is the non degenerate basic feasible solution அர்த்தம் சரியா. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் புரியுதா. basic feasible solutionனா we are going to satisfy the one condition total number of allocation equal to m plus n minus 1. இது மட்டும் தான் இருக்கும். நான் degenerate இருக்கணும் அப்படின்னா it should satisfy the second condition also. occupied cell will be at the independent positionல இருக்கணும் சரியா. degeneracy. so my solution வந்து எனக்கு வந்து இப்போ நான் degenerate இல்ல degeneracy இருக்குன்னா total number of allocation should be less than the m plus n minus 1. so இங்க 5 equal to 5 இங்க satisfy ஆயிடுச்சு, அதனால basic feasible சொல்றேன். சப்போஸ் இங்க 4 செல் அலோகேட் ஆயிருக்கு, ஸோ 4 less than 5 அந்த மாதிரி கேஸ் வந்துச்சுன்னா இட் மீன்ஸ் த மை சொல்யூஷன் இஸ் a degeneracy அப்படின்னு அர்த்தம் சரியா. ஸோ degeneration என்ன மீனிங்னா which we cannot perform the optimality. ஸோ optimality வந்து நம்ம செக் பண்ண முடியாது. optimality செக் பண்ணோம்னா மை சொல்யூஷன் should be எப்படி இருக்கணும், நான் degenerate-ஆ தான் இருக்கணும். ஸோ நான் degenerate-னா it should satisfy. இந்த ரெண்டு கண்டிஷனுமே என்ன சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். ஒன்று வந்து m plus n minus 1 equal to number of allocated cell இருக்கணும். அதே மாதிரி வந்து cells are independent position. இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் I can perform a optimality செக் பண்ணவே முடியும் சரியா. these are the key points you can make சரியா. இதை பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस வந்து கேட்பாங்க. ஸோ மெயினாக வந்து நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ் சரியா. ஸோ இது கேட்பாங்க. இந்த மாதிரி நான் டிஜெனரேசி செக் பண்ணுறது டிஜெனரேசி சரியா. ஸோ சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் காலம் கொடுத்துட்டு ஸோ தே வில் ஆஸ்க் ஸோ எந்த மாதிரி இருக்கும், எனக்கு பேசிக் feasible சொல்யூஷன்ல எவ்வளோ இருக்கும், வேரியபிள்ஸ் எல்லாம் எத்தனை இருக்கும், அதே மாதிரி டிஜெனரேசியா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி क्वेश्चन வந்து கேட்பாங்க சரியா. ஸோ மேக் எ நோட். ஸோ ஒன்ஸ் we have find out the initial basic feasible solution, இப்போ கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் we are going to find the optimal solution. ஸோ optimal solution எப்படி கால்குலேட் பண்றது. ஸோ once an initial solution has been found, the next step is to test that solution for optimality. ஸோ optimality தான் செக் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து we are going to use the two methods. So one is the stepping stone method and modified distribution method or modi method னு சொல்லுவாங்க சரியா. modified distribution and stepping stone method சரியா. அந்த stepping stone modified distribution டீடைலா பார்க்கல, but I will just give you some of the hints சரியா. ஸோ stepping stone என்ன அர்த்தம்னா first we have to calculate the net cost change. ஸோ அதில் வந்து என்ன கால்குலேட் பண்ணோம்னா எனக்கு வந்து இப்போ சேஞ்சஸ் வந்து பண்ணணும். ஸோ allocated cells வந்து we are going to ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி அன்ஆக்குபைடு செல்லை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி எனக்கு வந்து நெட் காஸ்ட் சேஞ்ச் வந்து எவ்வளோ வருது. ஸோ இது வந்து ட்ரையல் அண்ட் எரராக தான் பார்க்க முடியும் சரியா. ஸோ அதனால இங்கே எரர் வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த மெத்தடில் ஸ்டெப்பிங் ஸ்டோனில் வந்து.
ஸோ அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக வாட் இஸ் த நெட் காஸ்ட் சேஞ்ச் வந்து எனக்கு எவ்வளோதான் வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் வந்து ஒவ்வொரு இடத்த சப்ஸ்டியூட் பண்ணி we are going to follow. சரியா, இது வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. சரியா, அந்த எரர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறோம். சரியா, ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தட்னு அர்த்தம் ஒன்று. பட் இது வந்து ஒன்றாவது ஆப்டிமாலிட்டி செக் பண்ணுற உள்ள மெத்தட் தான். ஸோ செகண்ட் மெத்தட் இஸ் த மோடி மெத்தட் ஆர் யூவி மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ மோடி மெத்தட் இதுதான் வந்து எஃபெக்டிவ் எஃபிஷியன்ட் ப்ரொசீஜர் ஃபார் எவாலுவேட்டிங் த அன்ஆக்குபைடு செல்ஸ். சரியா, ஸோ இதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த யூவி அப்படின்னு வந்து இந்த மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. சரியா, ஸோ சப்ளை டிமாண்ட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இங்கே U1 U2 U3 V1 V2 V3 சப்ஸ்டியூட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆக்குபைடு செல்ஸ். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் V1 அது வந்து 0 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து அன்ஆக்குபைடு செல்ல வந்து அதே மாதிரி அலோகேட் பண்ணிட்டு again we are going to make the transportation வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா, எவ்வளவு வந்து எனக்கு காஸ்ட் வந்து கம்மி பண்ண முடியும், அது வந்து ஆப்டிமாலிட்டி செக் பண்றது. ஸோ இந்த மெத்தட் தான் வந்து மோர் எஃபிஷியன்ட். சரியா, டீடைல்ல வந்து தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் மோடி மெத்தடுங்கிறது. சரியா, ஸோ இது வந்து கேட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மோடி மெத்தட். ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரும். சரியா, பட் அதர் தென் ஸோ நம்ம இந்த மாதிரி இப்போ நார்மல் எக்ஸாமினேஷன் IES ஆர் TNPSC TANCET TRB TNEB ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த டீடைலில் கேட்கல. பட் கேட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வந்து நம்ம தனியாக வந்து செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் மோடி மெத்தட். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கன்னா ஸோ இட் இஸ் கால்டு ஒன் ஆஃப் த மெத்தட் டு ஃபைண்ட் த ஆப்டிமாலிட்டி செக் பண்ணுறதுக்கு. ஸோ இது அனதர் நேம் வந்து மோடி மெத்தட் ஆர் யூவி மெத்தட். ஸோ யூவிங்கிறது இதுதான். சரியா, ஸோ ஒன்றுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வருவோம். ஹவ் வி ஆர் கோயிங் டு கால்குலேட். ஸோ இதில் என்னன்னா ஃபைனலாக இஃப் வி ஆர் எவாலுவேட்டட் இந்த மேட்ரிக்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி இஃப் வி ஆர் ஃபைண்டிங் ஸோ எனி ஒன் இஸ் 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா வி ஆர் ஹேவிங் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். சரியா, ஸோ இங்கே டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் நிறைய இருக்கு. ஸோ இதில் நிறைய சொல்யூஷன் வரணும்னா ஃபைனலாக வந்து எவாலுவேஷன் மேட்ரிக்ஸில் 0 எனக்கு வருது ஏதாவது செல்லில் சரி. ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து நிறைய இருக்கு. ரைட், ஸோ இது அவங்க மேத்தமெட்டிக்கல் மாடல் ஃபார் யுவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ மினிமைஸ் மை டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்கும். ஸோ அதான் வேரியபிள் காஸ்ட். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் வித் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதை தான் மல்டிப்ளை பண்ணுவோம். சரி, அதான் சமேஷன் ஆஃப் I1 to M J1 to N அதான் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ட் டிமாண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு மேக் த டிரான்ஸ்போர்ட்டேஷன். சரியா, ஸோ நெக்ஸ்ட் இஸ் த அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம் which deals in allocating the various item resources to various receivers and a one-to-one basis in such a way that the resultant effectiveness is optimized. சரியா, ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல என்ன டிஃபர் ஆகுதுன்னா here we are going to allocate the resources for the activities. ஸோ உங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸ் வந்து நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேன், ஸோ நிறைய மேன் பவர் இருக்கு, மெஷின்ஸ் இருக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு அலோகேட் ஒன் டு ஒன் அலோகேஷன் இங்கே எல்லாமே. சரியா, அசைன்மெண்ட்ல வந்து ஒன் டு ஒன் அலோகேஷன் தான் இருக்கும். பட் அங்கே அப்படி கிடையாது. ஸோ ஒன் டு ஒன் அலோகேஷன் சிம்பிளாக சொல்லணும் அதுதான். ஸோ ஒரு மெஷினில் வந்து ஒரு ஒர்க்கை தான் அலோகேட் பண்ணுவோம், ஒரு ஜாப் தான் அலோகேட் பண்ணுவோம். பட் அங்கே வந்து ஒரு பிளான்ட்ல வந்து வி கேன் சப்ளை என் நம்பர் ஆஃப் வேர் ஹவுசஸ் வி கேன் சப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே அதே மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன இருக்கும்னா உங்கள் ப்ராப்ளம் ஷுட் பி எ ப்ராப்பர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். சரியா, நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். அங்கே வந்து ஸ்கொயராக இருக்கணும் அவசியம் கிடையாது. சப்ளை ஈக்குவல் டு டிமாண்ட் அங்கே சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது. ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ ரோ ஈக்குவல் டு காலம் அதுதான் இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணணும் மெயினாக. ஏன்னா ஒன் டு ஒன் அலோகேஷன் அதனால. சரியா, ஸோ வந்து ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் ஒரு அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் LPP. சரியா, ஸோ இங்கே எந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா மேன் வெஹிக்கிள் இந்த ப்ரொடியூஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. வி ஆர் கோயிங் டு மேக் த அசைன்மெண்ட். சரியா, ஸோ இங்கே வந்து கீ பாயிண்ட்ஸ் யூ மேக் ஏ நோட் ஆஃப் இட். ஸோ இட் ஷுட் பி அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ தான் பார்த்துருந்தோம் ஒன் டு அலோகேஷனால. ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடல் இந்த மாதிரி தான் இருக்கும். மினிமைஸ் ஸோ சமேஷன் ஆஃப் CIJ XIJ சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த சமேஷன் ஆஃப் XIJ ஷுட் பி 1. சரியா, ஒன் டு ஒன் அலோகேஷனால. ரைட், ஸோ ஹியர் XIJ வந்து இப்போ சமேஷன் ஆஃப் XIJ வந்து ஷுட் பி 1 இருக்கணும். பட் இண்டிவிஜுவலா இட் மே பி 0 ஆர் 1 இருக்கலாம். ஸோ 0 அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ith மெஷின் வந்து நாட் அசைன் டு த J ஜாப். ஸோ 1ல தான் அசைன் பண்ணியிருப்போம், இன்னொரு அசைன் பண்ணாமல் இருக்கும் இல்லையா, அதனால 0 அப்படின்னு சொல்லுவோம். 1ன்னு என்ன அர்த்தம்னா வந்து கரெக்டாக இப்போ அசைன் ஆயிருக்குன்னா 1ன்னு எடுப்போம், அசைன் ஆகலைன்னா 0. சரியா, ஸோ இது அப்ஜெக்டிவ்ல கேட்பாங்க. வெதர் ஒரு XIJ 1 மட்டும் தான் இருக்கணும்னா கிடையாது. சரியா, 0 இருக்கும். ஸோ 0 என்ன மீனிங்னா நாட் அசைன்டுன்னு அர்த்தம். 1 என்ன மீனிங்னா இட் ஷுட் பி அசைன்டு. சரியா, பட் சமேஷன் ஆஃப் XIJ வந்து 1 தான் இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, அண்ட் ஹியர் ஆல் AIJ ஈக்குவல் டு 1 BIJ ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் சொல்லியிருந்தோம். எவரி ரோ அண்ட் எவரி காலம் ஒன்லி ஒன் அலோகேஷன் இஸ் பாசிபிள்.
ஸோ ஒரு அலோகேஷன் தான் we are going to make. ஸோ அதனால தான் ஏஐஜே ஈக்குவல் டு 1, அதே மாதிரி பிஐஜே ஒன்று தான் இருக்கும். அதுதான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து ஒன்று வந்து அலோகேட் பண்ணிடுவோம். ரைட். ஸோ ஏதாவது ஒரு மிஷின் வந்து ஒரு ஜாபுக்கு அசைன் ஆயிருக்கும், அதே மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் வந்து ஒரு மிஷின் வந்து அலோகேட் ஆயிருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் டெசிஷன் வேரியபிள்ஸ் நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில். யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா n ஸ்கொயர். ஸோ n ஸ்கொயர் போட்டிங்கன்னா யூ கேன் கால்குலேட் த நம்பர் ஆஃப் டெசிஷன் வேரியபிள்ஸ். எவ்வளோ டெசிஷன் வேரியபிள்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறது யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இன் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது வந்து எத்தனை ஈக்குவேஷன் ஃபார்முலானா யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா n ஸ்கொயர் மைனஸ் 1. சரியா? ஸோ டெசிஷன் வேரியபிள்னு கேட்டாங்கன்னா யூஸ் த ஃபார்முலா n ஸ்கொயர். ஈக்குவேஷன்ஸ் கேட்டாங்கன்னா n ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ எவ்வளோ டெசிஷன் வேரியபிள் வருதோ அதுல இருந்து ஒன்று கம்மி. சரியா? ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இஸ் ஆல்வேஸ் ஏ டீஜென்ரேட் ஃபார்ம் தான். ஏன் அப்படி சொல்றோம்னா வந்து நம்ம கண்டிஷன்ல தெரியும் m பிளஸ் n மைனஸ் 1ன்னு பார்த்துருப்போம். சரியா? ஸோ எம்ங்கிறது n ஈக்குவல் தான், ஏன்னா இங்கே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதனால 2n மைனஸ் 1 இந்த மாதிரி வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, இப்போ 3x3 ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அசியூம் 3x3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு. ரைட். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ இங்கே ஒரு மெஷின் 1, மெஷின் 2, மெஷின் 3, இங்கே ஜாப் 1, ஜாப் 2, ஜாப் 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ மெஷின் 1 ஜாப் 2 அலோகேட் ஆயிருக்கு, மெஷின் 2 ஜாப் 1 அண்ட் மெஷின் 3 ஜாப் 3. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸ் 3, கண்டிப்பாக வந்து 3 இருக்கும். கரெக்டா? ஸோ இங்கே 2n மைனஸ் 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 2 இன்ட்டு, ஸோ n வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் 3 மைனஸ் 1. ஸோ என்ன ஆயிருது? 5. ஸோ கண்டிப்பாக வந்து லெஸ் தேன்ல தான் வரும். ஸோ நீங்கள் எந்த கேஸ் எடுத்துக்கிட்டாலுமே யுவர் அலோகேட்டட் செல் ஷுட் பி லெஸ் தேன் த m பிளஸ் n மைனஸ் 1 கண்டிஷன் தான் வருது. ஸோ லெஸ் தேன் வந்தாலே ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம்? இட் ஷுட் பி எ டீஜெனரேட் ஃபார்ம். ஸோ ஆல் த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ஸோ எல்லாமே வந்து எந்த ஃபார்ம்ல தான் இருக்கும்னா டீஜெனரேட் ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? ஸோ அதான் m பிளஸ் n மைனஸ் 1 ஈக்குவல் 2n மைனஸ் 1 மாறிடுது. ஸோ இதான் வந்து அதனால சொல்றோம். சரியா? ஸோ எப்படிங்கிறது புரியுது இல்லையா? இதான் ஸோ வந்து ஸோ வாட் இஸ் த மெத்தட் விச் வி ஆர் ஃபாலோயிங் ஹியர்? ஸோ அசைன்மெண்ட் மெத்தடுக்கு வி ஆர் ஃபாலோயிங் த மெத்தட் கால்ட் ஹங்கேரியன் மெத்தட் ஆர் ஃபிளட்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். சரியா? ஹங்கேரியன் மெத்தட் ஆர் ஃபிளட்ஸ் மெத்தட். ஸோ ஹவ் வி ஆர் கோயிங் டு யூஸ்? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். சரியா? சால்வ் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு டேக் த ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ். ஸோ மினிமம் வேல்யூ எடுத்துட்டு வந்து 0 பண்ணிட்டே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் ரோ வைஸ் அதை எடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிரும்? ஃபர்ஸ்ட் மினிமம் வேல்யூ 5 தான் எனக்கு மினிமம் வேல்யூ. ஸோ 2 0 4 3 6. சரியா? ஸோ அதே மாதிரி இங்கே 2 அடுத்த மினிமம் வேல்யூ. ஸோ மினிமம் வேல்யூ எடுத்துட்டு மைனஸ் பண்ணிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மினிமம் வேல்யூ எனக்கு 7. ஸோ 9 மைனஸ் 7 2, 12 மைனஸ் 7 5. ஸோ அந்த மாதிரி. ஸோ 5 அப்போ இங்கே என்ன 0, இங்கே 4, இங்கே 3. ஸோ அடுத்தது ஸோ இங்கே மினிமம் வேல்யூ 4 தான். ஸோ 4 1 0 2. ஸோ அடுத்த மினிமம் வந்து 4ல இருந்து 5 தானே? எஸ் 5. ஸோ அடுத்தது ஸோ மினிமம் வேல்யூ எனக்கு 3. ஸோ அதனால 4 0 3 6 2. ஸோ அடுத்தது மினிமம் வேல்யூ 4 தான். இப்போ எனக்கு மினிமம் வேல்யூ 0 2 3 1 7. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ வைஸ் எனக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் காலம் வைஸ் எடுக்கணும். ஸோ காலம் வைஸ் மினிமம் வேல்யூ எடுத்தீங்கன்னா இங்கே 0 தான் இருக்கு. ஸோ நோ சேஞ்ச். ஸோ 2 2 4 4 0 அப்படியே வரும். செகண்ட் காலம் எடுத்தீங்கன்னா 0 அப்படியே இருக்கு. ஸோ யூ கேன் டேக் 0 5 1 0 2. தேர்ட் ரோ எடுத்தீங்கனாலும் மினிமம் வேல்யூ 0 தான் இருக்கு. ஸோ நோ சேஞ்ச் 4 0 0 3 அண்ட் 3. பட் ஃபோர்த் ரோ எடுத்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் ஏ 1 அஸ் எ மினிமம் நம்பர். ஸோ அதுல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 2. ஸோ இங்கே 3 1 5 0. ஸோ இங்கே இப்போ மினிமம் வேல்யூ எடுத்தீங்கன்னா 2. ஸோ 2 மைனஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த 4 1 இங்கே 3 0 அண்ட் 5. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? 2 0 4 2 4 2 5 0 3 1 4 1 0 1 3. ஸோ காலம் வைஸ் அண்ட் ரோ வைஸ் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு மேக் த சிம்பிளிஃபிகேஷன். எனக்கு 0 வந்து கொண்டு வரணும். சரியா? ஸோ இந்த மாதிரி இப்போ நான் கொண்டு வந்துட்டேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு வந்து இப்போ ஆப்டிமாலிட்டி செக் பண்ணணும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் த ஆப்டிமாலிட்டி ஹியர்? ஸோ யூ ஹேவ் டு ட்ரா த மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஸோ ட்ரா பண்ணி வி ஹேவ் டு கவர் ஆல் த ஜீரோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எப்படி ட்ரா பண்ணலாம்னா இது 2 zeros எங்கெல்லாம் வந்திருக்கும் அதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நான் 2 0 வந்திருக்கு, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். இங்கேயும் 2 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன். இங்கேயும் 2 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒரே ஒரு 0 தான் வருது, அதை அடுத்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன்.
சரியா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் இப்போ எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 லைன்ஸ் இருக்குது. ஸோ வெதர் வி ஹவ் செக் வித் த நம்பர் ஆஃப் ரோஸ் ஆர் காலம். ஸோ இங்கே 3 + 2 5. ஸோ இது ஈக்குவலாக இல்லை. ஸோ ஈக்குவலாக இல்லைன்னா என்ன அர்த்தம்னா நாட் ஆப்டிமல் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இட் இஸ் நாட் ஏ ஆப்டிமல் சொல்யூஷன். தென் ஹவு டு ஃபைண்ட் த ஆப்டிமாலிட்டி? ஸோ ஆப்டிமாலிட்டி செக் பண்ணுறதுக்கு ஸோ யூ ஹவ் டு செக் த மினிமம் நம்பர். ஸோ வந்து ஸ்ட்ரைக் ஆகாத நம்பரில் மினிமம் என்ன இருக்குது? So 1 is the minimum. So you have to reduce the value from that number. So 1, so 1, அடுத்து 3. So இங்க வந்து strike ஆயிருச்சு. So அதனால there is no change. So 1, so strike ஆயிருச்சுன்னா அப்படியே வச்சுக்கலாம். So strike ஆகாத இடத்த மட்டும் you have to write. So 4 0. சரியா? ஸோ இங்கே என்ன இடத்துல எழுதணும்னா ஸோ you have to first இப்போ மைனஸ். ஸோ இப்போ ஒன்று தான் இப்போ மினிமம் நம்பர். ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். 2 - 1 1, 2 - 1 1, 4 - 1 3. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு போகணும். ஸ்ட்ரைக் ஆன பிளேஸ் அப்படியே எழுதிக்கிடணும். 4 0 எழுதணும். ஸோ இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இருக்கு இல்லையா? இப்போ எனக்கு 0 வந்து இப்போ இன்டர்செக்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்டர்செக்ஷன் பாயிண்ட். 0 இஸ் த இன்டர்செக்ஷன், 3 இஸ் த இன்டர்செக்ஷன், 2 இஸ் த இன்டர்செக்ஷன், 3 இஸ் த இன்டர்செக்ஷன். இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல மட்டும் யூ ஹேவ் டு ஆட் த வேல்யூ. ஸோ இங்கே 0க்கு பதிலாக இங்கே 1ன்னு போடணும், இங்கே 3க்கு பதிலாக 4 போடணும், இங்கே 2க்கு பதிலாக 3 போடணும், இங்கே 3க்கு பதிலாக 1ன்னு போடணும். சரியா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு எகெயின் யூ ஹேவ் டு செக் த ஆப்டிமாலிட்டி. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அப்படி இருந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வரை வி ஆர் கோயிங் டு மேக் த அலோகேஷன். ஸோ எந்த இடத்துல வருதோ வி ஹேவ் டு ஸ்டாப் த ஐட்ரேஷன். சரியா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு ஹங்கேரியன் மெத்தட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இதுதான். ஸோ ஃபைனலி யூ வில் கெட் த சொல்யூஷன். சரியா? நம்மளுக்கு இந்த மாதிரி கன்வென்ஷனாக கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஹவ் வி ஆர் கோயிங் டு அப்ளை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எது வந்து இப்போ மினிமம் நம்பர் அதை எடுத்து அதுக்கடுத்து மினிமம் நம்பர் எடுத்து டிஃபரன்ஸ் எடுத்து இந்த மைனஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். காலம் வைஸ், ஃபர்ஸ்ட் ரோ வைஸ், அடுத்து காலம் வைஸ். ஸோ அதுக்கப்புறம் ஆப்டிமாலிட்டி செக் பண்ணுறது இந்த மாதிரி தான் போகும். சரியா? ஸோ இங்கே ஸ்பெஷல் கேசஸ் 2 இருக்கு. ஒன் இஸ் த மேக்ஸிமைசேஷன் கேஸ் அண்டு மல்டிபிள் ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ மேக்ஸிமைசேஷன் கேஸ் என்னன்னா உங்கள் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் எல்லாமே மினிமைசேஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ மினிமைஸ் த காஸ்ட். எனக்கு மினிமம் டைம் இந்த மெஷினிங்கில் கம்ப்ளீட் பண்ணணும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமைசேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு கன்வெர்ட் இன்டு மினிமைசேஷன். ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா யூ ஹவ் டு செலக்ட் த லார்ஜஸ்ட் எலமெண்ட். ஸோ அந்த கொடுத்த வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். உங்கள் மேக்ஸிமைசேஷன் டேபிள் கொடுத்துருப்பாங்க டேபிள் ஃபார்மில். ஸோ இந்த இப்போ இது வந்து இப்போ மேக்ஸிமைசேஷன் கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ கன்சிடர் திஸ் இஸ் த மேக்ஸிமைசேஷன் கேஸ்னா மேக்ஸிமம் வேல்யூ என்னது? 12. ஸோ இதுல இருந்து மிச்ச வேல்யூலாம் மைனஸ் பண்ணி எழுதிக்கிடணும். ஸோ 5 7 இங்கே 3 இங்கே 4 இந்த மாதிரி மேக்ஸிமம் நம்பர் வந்து மைனஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு மேக் த டேபிள். அதுக்கப்புறம் வி கேன் ப்ரொசீட் அஸ் யூஸ்வல் ப்ரொசீட் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஃபைனலி வி ஆர் கோயிங் டு செக் வித் த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து அந்த அசைன்மெண்ட் காஸ்ட் வந்து யூ ஹேவ் டு டேக் வித் த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்களே அந்த காஸ்ட் வச்சு கடைசியாக மல்டிப்ளை பண்ணி போடும். ஸோ ஒரே ஒரு சேஞ்ச் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கன்வெர்ட் மேக்ஸிமைசேஷன் மினிமைசேஷனை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் ப்ரொசீஜர். லார்ஜஸ்ட் எலமெண்ட் எடுத்துட்டு யூ ஹேவ் டு மேக் த மைனஸ். சரியா? ஸோ செகண்ட் மல்டிபிள் ஆப்டிமல் சொல்யூஷன் அனதர் கேஸ் இருக்கு. ஸோ மல்டிபிள் ஆப்டிமல் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா ஸோ வி ஆர் ஹேவிங் ஸோ 2 or more ways to cross out all the 0 elements. ஏன்னா ஃபைனலாக வந்து இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் வந்துருச்சு, இதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷனே பண்ண முடியல. பட் அப்படி இந்த 0 கிராஸ் பண்றதுக்கு வி ஆர் ஹேவிங் 2 or more ways. நிறைய வேஸ் வந்து இருக்கு அப்படின்னா we can conclude that அந்த மாதிரி சொல்யூஷன் வந்து மல்டிபிள் ஆப்டிமல் சொல்யூஷன். இப்போ எனக்கு 0வே இப்போ கிராஸ் பண்ணோம் இல்லையா? எனக்கு வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து இப்போ 2 zeros 3 கிராஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த 0 எப்படி கிராஸ் பண்ணலாம், இப்படியும் கிராஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபைனலாக வந்து இந்த மாதிரி ஆப்டிமல் வந்து கிடைக்க போகுது. அந்த டயத்தில் வந்து we are having more number of ways to cross the zeros. அந்த மாதிரி கேஸுக்கு என்ன பார்த்தோம்னா we are having multiple optimal solution இருக்கும். சரியா? ஸோ அங்கே வந்து டிரான்ஸ்போர்டேஷன் என்ன பார்த்துருந்தோம்? மல்டிபிள் ஆப்டிமல்னா we are having in the final cell matrix ஏதாவது 0 வந்துருந்துச்சுனாலே we are having அந்த மோடி மெத்தடில் சால்வ் பண்ணிட்டு ஃபைனலி 0 எனக்கு வந்துச்சுன்னா மல்டிபிள் ஆப்டிமல்னு அர்த்தம். இங்கே வந்து என்ன எப்படி கண்டுபிடிக்கும்னா we are having இப்போ எனக்கு வந்து 2 or more ways இருக்கு கிராஸ் அவுட் பண்றதுக்கு. அந்த மாதிரி கேஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் மல்டிபிள் ஆப்டிமல் வித் த சேம் டோட்டல் காஸ்ட்னு அர்த்தம். சரியா? இந்த மாதிரி இதுக்கு என்ன செய்வோம்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ஸோ தே ஹவ் டு எக்ஸசைஸ் தேர் ஜட்ஜ்மெண்ட் ஆர் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தே ஹவ் டு செட் த ஆப்டிமாலிட்டி அசைன்மெண்ட் எதுங்கிறத பேஸ்ட் ஆன் த ரெக்யர்மெண்ட் தே வில் ப்ரொவைட். சரியா? ஸோ இதான் வந்து ஜென்ரல் டிஃபரன்ஸ்னு அர்த்தம்னா இதுதான். சரியா? ஸோ இங்கே மெயினாக வந்து பார்க்க வேண்டியது இங்கே நீங்கள் டோட்டல் சப்ளை ஈக்குவல் டு டிமாண்ட். சரியா? ஸோ டோட்டல் சப்ளையும் இங்கே டோட்டல் டிமாண்ட் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து
ரோ ஈக்குவல் டு காலம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அதான் மெயின். சரியா? ஸோ பேலன்ஸ்டு வந்து அதுதான். அப்படி இல்லைன்னா அன்பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். சரியா? அதே மாதிரி இங்கே வந்து மே நாட் பி ஈக்குவலாக இருக்கணுங்கிறது கிடையாது சோர்சஸ் டெஸ்டினேஷன். பட் இங்கே வந்து ஷுட் பி ஈக்குவல் 1-to-1 அலோகேஷனா இட் ஷுட் பி ஈக்குவல் 1 அசைன்மெண்ட்ல வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ தீஸ் ஆர் த கான்செப்ட் விச் ஆர் ரிலேட்டட் வித் த transportation and assignment problem. சரியா? ஸோ இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் we will discuss in the next video, right? So if you are watching first time our video, please don't forget to subscribe our channel கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். So again we will meet in the next video. Thank you for your valuable time. Thank you.